அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய திருச்சி மாநாட்டிற்கு பின்னாடி தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கட்சிகளும் நாம் தமிழரை பார்க்கக்கூடிய பார்வையை மாறி இருக்கு. இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை, அவர்கள்லாம் கடந்த முறை வாங்கிய வாக்குகளை கூட இந்த முறை வாங்க மாட்டாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின 8 விழுக்காடு வாக்கு கூட சட்டமன்ற தேர்தலில் வாங்க மாட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில மாநாட்டில் திரளாக மக்கள் குடும்பமாக கலந்துகிட்டதுங்கிறது ஒட்டுமொத்த பார்வையுமே மாத்திருக்கு. எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கு முன்னாடி ஒரு கட்சியினுடைய வீச்சு ஒரு மாதிரி இருக்கும், அதற்கு பின்னாடி மாறி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி திருச்சி மாநாட்டை பலரும் சொல்றாங்க. திருச்சி மாநாட்டிற்கு பின்னாடி மக்களினுடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ், மக்களினுடைய பார்வை அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியை குறித்து மாறி இருக்கு. மக்களினுடைய பார்வை அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியை குறித்து மாறி இருக்கு. அந்த பார்வை அப்படிங்கிறது வாக்கு வங்கியிலையும் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்ட்டு ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் 7 விழுக்காடு வாக்குகள் இருந்துச்சு. அந்த 7 விழுக்காடு வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலே 1 விழுக்காடு அதிகமாக வந்துச்சு. எப்பவுமே நம்ம ஒரு தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சட்டமன்றம் டு சட்டமன்றம் தான் பார்க்கணும், நாடாளுமன்றம் டு நாடாளுமன்றம் தான் பார்க்கணும். எப்பவுமே 2021ஐயும் 24ஐயும் ஒப்பிடவே கூடாது. 2024 அதிகமா வாங்கலன்னா கூட இந்த சட்டமன்றத்தில் அதிகமாக வாங்கக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர். பட் அதுலேயே அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னா இதுல வாக்குகள் மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும் அப்படிங்கிறதான் கருத்து கணிப்பாளர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம். சரி, அப்படி எவ்வளவு அதிகமாக வாங்குவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சி இரட்டை இலக்கத்துல வாக்குகள் கண்டிப்பா பெறுவாங்க. கடந்த முறை 2021 வாங்கிய வாக்குகளை விட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான வாக்குகள் வாங்குவாங்கன்னு சொல்லிக்கிட்டு வந்த பலருமே கூட இந்த முறை இந்த மாநாட்டிற்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20 விழுக்காடு வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளுக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. குறிப்பா ரவீந்திர துரைசாமி போன்ற அரசியல் திறனாய்வாளரை பார்த்தீங்கன்னா 16-17 விழுக்காடு நின்றுட்டு இருந்தாரு. அவரே இப்போ 20 விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உருவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. முழு ஈடுபாடு கூட்டம் இவங்க பெரிய அளவுல இந்த கூட்டம் சீமானுக்கு ஒரு 20 விழுக்காடு வாக்குகள் கூட இந்த முறை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அளவுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை பார்த்துட்டு பலரும் சொல்லலாம், ரவீந்திர துரைசாமி சொல்றது எப்படிப்பா நம்ம நம்புறது? அவர் எப்பவுமே சீமானுக்கு ஃபேவரா பேசுவாரு, அவர் சீமானோட ஆதரவாளர் அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. கிடையவே கிடையாது. அவரோட வீடியோக்களை முழுசா கூட பார்க்காத நபர்கள் தான் இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அவர் சீமானுக்கு ஆதரவா எந்த கருத்தும் பதிவு பண்ணதே கிடையாது. இன்னும் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, கடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் கிட்ட ஆதரவு கேட்டார். நான் உங்களுக்கு கடந்த காலத்துல வேலை பார்த்திருக்கேன், நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவர் தொண்டர்கள் கிட்ட வாக்கெல்லாம் கேட்டிருந்தாரு. அது தப்பான மூவ்னு சொன்னதோட மட்டும் இல்லாம இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் ஒரு பிளேயரே கிடையாது. அங்க போலரைசேஷன் நடக்கும், பிஎம்கேவா டிஎம்கேவா தான் நடக்குமே தவிர சீமானுக்கு அங்க ரோல் இல்லைன்னு சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே அங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு டிசைடிங் ஃபேக்டரா கூட வரல. சொல்ல போனா கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல அந்த பக்கம் போயிருச்சு, 55,000 வாக்கு பாமக அந்த பக்கம் வந்துருச்சு. நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 10,000 வாக்குகள் தான் வாங்குறாங்க, 5 விழுக்காடு கிட்ட தான் வாக்குகளே வாங்குறாங்க. அப்போ அவர் தெளிவா சொல்லுவாரு நாம் தமிழர் கட்சி இதுல ரோல் இல்லை அப்படின்ட்டு. அவ என்ன சொல்ல வரான் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை பிற ஊடகங்கள் புறக்கணிக்கும் போதும் அதற்கான வெயிட்டேஜ் கரெக்டான டைம்ல கரெக்டா சொல்லிட்டு வரக்கூடிய ஒரே நபர் ரவீந்திர துரைசாமி அவர்கள் மட்டும்தான். அந்த வகையில இவரினுடைய கணிப்பு அப்படிங்கிறது 20 விழுக்காடு அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு அவ்வளவு பெரிய ஸ்கோப் இருக்கு அப்படிங்கிறத. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதோட முக்கியமா பேச வேண்டிய விஷயங்கிறது, சீமான் அவர்கள் சட்டமன்றம் செல்வாரா? நீங்க அதை பத்தி பேசுறதுக்காக தான் நிறைய டேட்டாக்கள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம விலாவரியா பேசுவோம். காரைக்குடியில் நான் போட்டியிடுகிறேன் அப்படின்ட்டு சீமான் அவர்கள் அந்த மாநாட்டில் அறிவிக்கும் போது விண்ணை முட்டும் கரகோஷம்னு சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷமாயிட்டாங்க நாம் தமிழர் கட்சியினர், அங்க வந்த மக்கள் எல்லாருமே. காரணம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பிரதிநிதி சட்டமன்றத்தில் வேணும் அப்படிங்கிறது வெகு நாட்களாக பலருமே விரும்பக்கூடிய விஷயம். ஸோ அது நடக்கணும் அப்படின்னா சீமான் அவர்கள் அவருக்கு வாக்கு வலிமை அதிகமாக உள்ள ஒரு பகுதியில் நிற்கணும் அப்படிங்கிறது வெகு நாளாக நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்களாக இருக்கட்டும், சீமான் தம்பிகளா இருக்கட்டும், எல்லாருமே சொன்ன விஷயங்கள். அந்த வகையில் சீமான் அவர்கள் இன்றைக்கு காரைக்குடியை சூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? இந்த காரைக்குடி அப்படிங்கிற தொகுதி எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இப்போ காரைக்குடின்னு சொன்னோடனே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் பல பேர் என்னன்னா, அங்க டிவிகேல டாக்டர் பிரபுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவர் பாத்தீங்கன்னா சீமான்லாம் ஈஸியா வின் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள் நம்ம பார்க்க முடியுது. அதாவது இப்போ அங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய மாங்குடி அவர்களுடைய தொண்டர்கள் கூட சீமான்களுக்கு ஒரு போட்டியே இல்லை, நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லி காங்கிரஸ் சார்பாக அவர்கள் பேசல. பிஜேபி அங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவர்கள் சார்பாகவும் எதுவுமே பேசல. ஆனா புதுசா முதல் முறை களத்துக்கு வர போற டிவிகே தொண்டர்கள் அவ்வளவு தூரம் கண்டிப்பா டாக்டர் பிரபு தான் ஜெயிப்பாரு, சீமான் தோப்பாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது வாழ்த்துக்கள். அவர்கள் அவர்களுடைய வேட்பாளர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு முழு உரிமை இருக்கு, அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு முன்னாடி காரைக்குடி தொகுதின்றது எப்படிப்பட்ட களம் அப்படிங்கிறதையும் சீமான் அவர்களுக்கான வெயிட்டேஜ் என்னங்கிறதையும் நாம சில டேட்டாவோட பேசிடுவோம். முதல்ல நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியலுக்கு வந்த முதல் தேர்தல் 2016. அந்த தேர்தலில் ஒட்டு மொத்தமா நாம் தமிழர் கட்சி தமிழக சட்டசபை தேர்தலில் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது 1.1 விழுக்காடு.
அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசமே அந்த ஓட்டு தான். அதை நாம் தமிழர் கட்சி வாங்கினாங்க. இருந்தாலும் அது மிக குறைவான ஓட்டாக தான் சீமான் அவர்களாலே கருதப்பட்டுச்சு. நம்ம அதிகமாக வாங்குவோம்னு நினைச்சோம், ஆனால் கம்மியாக தான் வாங்கிக்கணும்னு சொல்லி அவரே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பேட்டிகள்லாம் கொடுத்திருந்தாரு. தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி சராசரியாக 1 விழுக்காடு வாக்கு வாங்கிய போது காரைக்குடி தொகுதியில் 2 விழுக்காட்டிற்கும் மேல. இது 2016. அப்படியே நீங்க 2021 சட்டமன்றத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி வாங்கிய சராசரியான வாக்கு வங்கி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 7 விழுக்காடு, துல்லியமா 6.85 விழுக்காடு. ஆனா காரைக்குடி தொகுதியில் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது 12 விழுக்காடு. ஸோ ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு அளவுல ஒரு கட்சி என்ன வாக்கு எடுக்குதோ, நாம் தமிழர் கட்சி என்ன வாக்கு எடுக்குதோ அதை விட அந்த காரைக்குடிங்கிற தொகுதியில 2 மடங்கா வாக்குகள் வாங்குறது வழக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அதே விஷயம் நடந்துச்சு. அதாவது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு முழுக்க வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது 8 விழுக்காடு, 8.2. சரியா இந்த காரைக்குடி தொகுதி, அதாவது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி, சிவகங்கை நாடாளுமன்றத்துக்குள்ள காரைக்குடி தொகுதி இருக்கு, சேர்த்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 15 விழுக்காடு வாக்குகள். கிட்டத்தட்ட இன்னும் 1 விழுக்காடு அதிகமாக வாங்கியிருந்தாங்கன்னா டெபாசிட்டே வாங்கியிருப்பாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை மிகப்பெரிய வாக்கு வங்கி. ஏன்னா 4 முனை போட்டி இருந்துச்சு நாடாளுமன்ற தேர்தலில். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சிதம்பரத்தோட பையன் கார்த்தி சிதம்பரம் அவர்கள், இன்னொரு பக்கம் வந்து அதே மாதிரி பாஜக சார்பில் ஒரு வேட்பாளர், அதிமுக சார்பில் ஒரு வேட்பாளர், திருப்பி வந்து நாம் தமிழர் கட்சியின் சார்பாக எழிலரசி அப்படிங்கிற ஒரு பெண் வேட்பாளர். ஸோ அவர்கள் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது 1,63,000 வாக்குகள். இது ரொம்ப பெரிய நம்பருங்க, இது சின்ன நம்பரே கிடையாது. ஏன் நீங்க சொல்றேன் அப்படின்னா இந்த வேட்பாளர்ன்றவங்க இந்த சிவகங்கை மாவட்டம் சார்ந்தவங்களே கிடையாது. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே அந்த சமயத்தில் நீங்க கூட பார்த்துருக்கலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சஞ்சீவிநாதன் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சொந்த மாவட்டத்துக்காரங்களை வேட்பாளராக போடல, நீங்க வந்து வெளியிருந்து வேட்பாளரை உள்ள இறக்குமதி பண்ற மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி வெளிப்படையா ஊடகங்களில் பேட்டி கொடுத்து தன்னுடைய அதிருப்தியை தெரிவிச்சுட்டு அந்த கட்சியில இருந்து அப்படியே செயல்பாடுகள் இல்லாமல் ஒதுங்கிட்டார். ஸோ அங்க உட்கட்சி பிரச்சனை இருந்த போதிலும், அங்க வந்து கட்சிக்குள்ளேயே சொல்ல போனா இந்த வேட்பாளர் ஜெயிக்க மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்ச போதிலும் அந்த சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதிகமான வாக்குகள் தமிழ்நாட்டிலே அங்கதான் அதிகம். நம்ம அதுதான் வந்து கவனிக்கணும். நீங்க வந்து ஏதோ 10ஓட 11 இல்லை, தமிழ்நாட்டிலே அதிகப்படியான வாக்குகள் வாங்கி கொடுத்த தொகுதி சிவகங்கை தொகுதி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு அடித்தளம் உள்ள தொகுதி தான் காரைக்குடி. ஒட்டுமொத்தமா சிவகங்கை, அதுல வந்து காரைக்குடி. அடுத்தது சீமானுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இங்க முக்கியம் பேச வேண்டிய ஒன்று. சிவகங்கையில யாருனாலும் அதிகமா வாக்கு வாங்குவாங்க, நாம் தமிழர் கட்சி அதிகமா ஓட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சீமான் அவர்களின் ட்ராக் ரெக்கார்டு என்ன? கடலூர்ல சீமான் அவர்கள் முதல் முறை போட்டிடுறாரு. வாங்கிய வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது 7 விழுக்காடு. 7 விழுக்காடுங்கிற வாக்கு வந்து அதிகமா தெரியலாம், ஆனா 5வது இடம் சீமான் அவர்கள் வர்றாரு. திமுக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாமக, அதற்கு அப்புறமா தான் சீமான் அவர்கள் 5வது வர. சொல்ல போனா முதல் தடவை போட்டியிடும் போதே ஒரு மிகப்பெரிய கடைசி இடத்துல தான் சீமான் அவர்கள் வர்றாரு. ஆனா வாங்கிய வாக்குங்கிறது 7 விழுக்காடு. கட்சி வாங்கின வாக்கு எவ்வளோ? 1 விழுக்காடு. சோ கட்சிக்கும் கட்சியினுடைய தலைவர் பார்ட்டிக்கும் லீடருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். எப்பவுமே கட்சி எடுக்கிற வாக்கை விட பார்ட்டி லீடர் அப்படிங்கிறவர் பல மடங்கு அதிகமாக எடுப்பார். அந்த வகையில சீமானுக்கான வெயிட்டேஜ் அப்படிங்கிறது கட்சியை விட பல மடங்கு அதிகம்ன்றதுக்கு 2016 ஒரு சமர்ப்பணம், கிட்டத்தட்ட 7 விழுக்காடா. அதே மாதிரி 2021 சட்டமன்றத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீமான் அவர்கள் வட சென்னைக்கு போறாரு. கடலூர்ல இருந்து அப்படியே வட சென்னைக்கு போறாரு. திருவொற்றியூர் அப்படிங்கிற தொகுதியில நிக்கிறாரு. அந்த தொகுதியில போட்டியிடும் போது களம் வந்து ரொம்ப அனல் பறக்க இருந்துச்சு. சீமான் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் வரவேற்பு. ஆனாலும் அந்த தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் சங்கர் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, சீமான் அவர்கள் நான் டெபாசிட் இழக்க செய்வேன் பாருங்க, நான் வந்து 2 லட்சம் ஓட்டு எடுப்பேன், சீமான் அவர்களுக்கு டெபாசிட் போகணும்னு சவால் விட்டார். அந்த தொகுதியில் அந்த ஆண்டு 2021 சீமான் அவர்கள் எடுத்த வாக்கு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 48,500க்கும் மேல. அதிமுக வேட்பாளர் எடுத்த வாக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50,000. கிட்டத்தட்ட ஒரு 1,800 வாக்குகள் தான். கூட்டணியே இல்லாமல் தனித்து களம் கண்ட சீமானுக்கும் ஒரு பெரிய கூட்டணியோடு களம் கண்ட அதிமுகவுக்கும் வித்தியாசம். இன்னும் கொஞ்சம் வாக்குகள் அதிகமாக வந்துருச்சு அப்படின்னா சீமான் அவர்கள் 2வது இடத்துக்கே போயிருப்பாரு. திமுக அப்புறம் நான் தானே வந்திருப்பார் சொல்ல போனா. முதல் இடத்துல வந்த சங்கர் அவர்களுக்கும் பெரிய வாக்கு வித்தியாசம் கிடையாது, கிட்டத்தட்ட 80,000க்கு மேலதான். அதாவது அவங்க நினைச்ச ரிசல்ட் வேற. சீமான் அவர்கள் டெபாசிட்டே போயிடும், ரொம்ப கீழே போயிடும் நினைச்சாங்க. நான் அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, கட்சி ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க எடுத்த வாக்கு அப்படிங்கிறது 6.85. ஆனா சீமான் அவர்கள் எடுத்த விழுக்காடு அப்படிங்கிறது 24 விழுக்காடு. அப்ப கட்சியை விட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு வாக்குகள் அதிகமாக எடுக்கிறது அப்படிங்கிறது சீமானினுடைய அந்த வழக்கம். சீமானுக்கு அதுதான் அந்த வெயிட்டேஜ் வச்சுக்கோங்களேன். அப்ப அப்படியே நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா காரைக்குடியில் 2026 என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரியும். இது உங்களுக்கு இன்னும் ஒரு எளிமையான உதாரணத்தோட சொல்லணும் அப்படின்னா, கோவை தெற்குன்னு ஒரு தொகுதி இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர் சவுத்து. நம்ம கடந்த முறை 2021 மக்கள் நீதி மையம் சார்பில் கமல்ஹாசன் அவர்கள் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமா மக்கள் நீதி மையம் எடுத்த வாக்குகள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா
2.5 விழுக்காடுக்கு கொஞ்சம் மேல 2.78 நினைக்கிறேன். அந்த தேர்தலில் கமல்ஹாசன் அவர்கள் மட்டும் தனியா எடுத்த வாக்குகள் பாத்தீங்கன்னா 33 விழுக்காடு. வெற்றிக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட 2000 வாக்குகள் தான் வித்தியாசம். வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு 2000 வாக்கு வித்தியாசத்தில் தான் கமல்ஹாசன் அவர்களை தோற்கடிக்கிறாங்க. அந்த தேர்தல் வந்து வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது நமக்கே பரபரப்பா இருந்துச்சு, கமல் அவர்கள் ஜெயிச்சு வரோம் அப்படிங்கிற மாதிரி. அது ஜெயிச்சா நல்லதான் சொல்லப்படும் அந்த தேர்தல். ஆனா அவர் தோத்துட்டார். கிட்டத்தட்ட 2000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் தோத்துட்டார். அப்போ கட்சி வாங்கின வாக்குகளுக்கும் கட்சியினுடைய தலைவராக தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட ஒரு நபராக, அந்த ஒரு பிரபலமாக ஸ்டார் வேட்பாளராக அவர் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது எவ்வளவு அதிகம்ன்றதை நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கணும். அப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த அளவுல அது ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வேட்பாளர் தான் சீமான் அவர்கள் தான். தமிழ்நாடு முழுக்க இன்று அறியப்பட்ட ஒரு தலைவர் அப்படின்னா சீமான் அவர்கள் தான். அவர் ஒரு தொகுதியில நிக்கிறாரு. அந்த தொகுதியில காங்கிரஸ் கட்சி பாஜக தான் இது வரைக்கும் அவர்கள் அதிகமா வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அங்க பெரும்பாலான அளவுல திமுக போட்டியிடுறது இல்லை. அப்படிங்கும் போது கண்டிப்பா சீமான் அவர்கள் வெற்றி வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். திமுகவே போட்டியிட்டாலுமே, திமுக வந்தா டஃப் எல்லாம் கிடையாது. திமுகவே போட்டியிட்டாலும், உதயசூரியனும் இரட்டை இலையும் போட்டியிட்டாலும் விவசாய சின்னத்தில் வாக்குகள் வந்து கணிசமாக விழுவது உறுதி. அப்ப இந்த இடத்துல புதுசா என்டர் ஆகக்கூடிய டிவிகே அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அவர்களுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத அது அவர்கள் பேசட்டும். ஆனா நாம பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, ரூரல் சைடு இருக்கு இல்லையா, நீங்க கிராமப்புறங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து சீமானை நீங்க அடிச்சுக்கவே முடியாது. நகர்ப்புறங்கள்ல எப்பவுமே வந்து நடிகர்களுக்கான வாய்ப்பு வங்கிகள் அதிகமா தான் இருக்கும். நீங்க கமல்ஹாசனுக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஓட்டு அதிகம், சென்னையில ஓட்டு அதிகம், ஆனா மற்ற பகுதிகளில் குறைவு. அதே தான் விஜய் அவர்களுக்கும் ஒரு பரவலா இருக்கும். நீங்க வந்து சென்னையில, கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்ல விஜய்க்கான வாக்குகள் அதிகமா இருக்கும். அதே கிராமப்புறங்கள்ல, தூத்துக்குடி மாதிரியான பகுதிகளில், திருநெல்வேலி மாதிரியான பகுதிகளில், தென்காசியில, சிவகங்கையிலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சீமானுடைய வாக்கு வங்கி ரொம்ப அதிகமா இருக்கும். அது நீங்க தேர்தல் காலத்துல நீங்க வாக்குகளை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா புரியும். கமல்ஹாசன் அவர்கள் வந்து மதுரவாயில்ல பத்மபிரியா அவர்களை நிப்பாட்டி வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். 13 விழுக்காடுக்கு மேல வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஆனா அதே மக்கள் நீதி மையம் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல 1 விழுக்காடு 2 விழுக்காடு வாக்குகளும் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும், நடிகர்கள் அப்படின்னா ஒரு பார்வை இருக்கும். கிராமப்புறங்கள்ல அதெல்லாம் இருக்காது. அரசியல் படுத்தப்பட்ட நபர்களாக நம்ம நகரங்கள்ல இருக்கிறவங்களை விட கிராமங்கள்ல அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதா தேர்தல் முடிவுகள் சொல்லக்கூடிய விஷயம். இன்னும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஓட் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, எத்தனை பேர் அதிகமா வந்து ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது, தவறாம தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய நபர்கள்லாம் இன்றளவும் கிராமங்கள்ல தான் இருக்கிறாங்க. நகரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுலாம் போடுறதுக்கு பெருசாக யாரும் போக மாட்டாங்க. அந்த ஓட்டு போடுறதுக்கே போகாம இருக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது நகரங்கள்ல தான். ஜனநாயக கடமையை சீக்கிரமாகவே ஆற்றிட்டு வரக்கூடிய நபர்கள் கிராமத்துல தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்திலிருந்தே வலுவா இருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். அதுலயும் காரைக்குடி அப்படிங்கிறது சீமானோட களம், அதுவும் சொந்த ஊரு. அதனால சீமான் அவர்களும் விட போறது கிடையாது. நாம் தமிழர் கட்சியினரும் அவரை இந்த முறை சட்டமன்றத்துக்கு அனுப்பாம விட போறது கிடையாது. நிச்சயமாக சரியான முறையில் களப்பணி செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு முதல் சட்டமன்ற உறுப்பினராக சீமான் அவர்கள் செல்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு வலுவான சட்டமன்ற தொகுதிகளா இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, இன்னும் சில தொகுதிகள்லாம் இருக்கு. தூத்துக்குடியில் உள்ள ஒட்டப்பிடாரம்னா நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய வலுவான ஒரு தொகுதியா இருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வலுவான தொகுதி என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தேர்தல் நெருங்க நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். நன்றி.